ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் புது விதமாக நம்மளுக்கு இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு அப்படின்னு சொல்லி இட்லி தோசையாக சாப்பிட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி புது விதமாக நம்ம இதையெல்லாம் வச்சு ஒரு தக்காளி சேமியா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த பொருளை எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு பாக்கெட் 150 கிராம் 180 கிராமில் அணில் சேமியா ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுக்கிறேங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி தக்காளி சேமியா வீட்டிலே தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க, பவுடர் இல்லாமல். பாருங்கள், ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. அடுப்பத்தை வச்சு கடாய் காயிட்டுங்க. எல்லா சேனலில் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க. பாருங்கள், ஆயில் காஞ்சிருச்சுங்க. கடுகு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. நம்ம கடுகு பொரிஞ்சதும் பச்சைக்கடலை பருப்பு சேர்த்திக்கலாங்க. பச்சைக்கடலை பருப்பு பொரிஞ்சதும் நம்ம நெடக்கடலை பருப்பு பச்சையாக எடுத்து வச்சுக்கிறோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம சும்மா சேமியா செஞ்சு கொடுக்குறக்கு இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது நல்லா வாயில் ஆகப்படுறப்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. வறுத்துக்கல்லையாக இருந்தால் நம்ம போட்டதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நான் பச்சை நெடக்கடலை பருப்பு போட்டிருக்கிறேன், அதனால் கொஞ்சம் வறுவடுட்டுங்க. இப்போ பச்சை மிளகாயும் ஒரு பல்லாரி வெங்காயமும் வெட்டி வச்சுக்கிறேங்க. 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்திட்டு கலந்துக்கலாங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பழத்துக்கு மேலே வர அளவுக்கு வதக்கிட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுவட்டாக போதுங்க. இப்போ கருவேப்பிலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் கலந்து விட்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுக்கிறாங்க, அதையும் நான் கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து வதக்கலாங்க. நம்ம ரெடிமேட் பவுட்ரு வாங்கி தக்காளி சேமியா செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்குங்க. இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சீக்கிரம் நம்மளுக்கு தக்காளி மசிஞ்சு வரும் உப்பு சேர்த்திட்டா. பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சுங்க. நம்ம கொஞ்சம் மசிட்டுங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம போட்ட மாதிரியும் தெரியக்கூடாதுங்க, போடாத மாதிரியும் தெரியக்கூடாதுங்க. சும்மா ஒரே ஒரு சிட்டிக்கே கரம் மசாலா நம்ம சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம இப்போ இந்த சேமியாவை இது கூட கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு இதையும் இது வறுத்த சேமியா தாங்க, அணில் சேமியா ஏற்கனவே இருந்தாலும் நம்ம ஒரு கலக்கி விட்டுறலாங்க. இது கூட கலந்து விட்டோம்னா மசாலா நல்லா பிடிச்ச மாதிரி இருக்குங்க. பாருங்கள், அந்த மசாலாவெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் படும்படி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு நான் தண்ணி ஒரு 350 மில்லி காய வச்சுக்கிறேங்க. சுடு தண்ணியாக நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. பச்சை தண்ணி ஊற்றினா வலுவலுப்பாயிருங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு அப்படியே அழுங்காமல் இது கூட இந்த மாதிரி பொதிஞ்ச மாதிரி வச்சு, ரொம்ப கிளறக்கூடாதுங்க சேமியாவை. இப்படி பொதிஞ்ச மாதிரி வச்சு அப்படியே தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குங்க. இதை பொதிஞ்ச மாதிரி வச்சு சிம்மில் வச்சு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள், நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு பின்னாடி திறந்து பார்க்கலாங்க. கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு திருப்பி ஒரு பரட்டி நம்ம கலந்து விடலாங்க. பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு உதிரியாக சரியாக இருக்குங்க. சூடாறுனா
பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மல்லி இலையில் நம்ம தூவிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக சுவையாக தக்காளி சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாங்க, காலையில் டிஃபனுக்கு செஞ்சுக்கலாங்க, நைட்டு டின்னருக்கும் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக சுவையான உதிரியாக நம்மளுக்கு வீட்லேயே பவுட்ரு சேர்த்தாம இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க, நம்மளும் சாப்பிட்லாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.